சரி மக்களே எல்லாம் கவனிச்சுக்கங்க. அடுத்த போட்டி காளை அடக்கிற போட்டி. இங்க இருக்க முரட்டு காளைகளா வாங்க, இங்க மாட்டு காளைகளை அடக்கணும் பாத்துக்கங்க. நீங்க மட்டும் காளைகளை அடக்கிட்டா நல்ல நல்ல பரிசெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. யாரெல்லாம் போட்டிக்கு கலந்துக்கிறீங்களோ அவங்களாம் என்கிட்ட பேரை கொடுங்க. கருவாயா, நான் அந்த போட்டிக்கு வரல, நான் வேணா நின்னு பார்க்க வேணா வரேன்டா. யார் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ என்கிட்ட வந்து பேரை கொடுக்க. நான் மாட்டை அவுத்துற வேலையா பாக்குறேன், எல்லாம் பிடிக்கிற வேலையா பாருங்க, சரியா? தடியனே, உன் உடம்புக்கு ஜல்லிக்கட்டு அடக்கலாம்ல. ஜல்லிக்கட்டு அடக்கணும்னா பெரிய பெரிய பரிசுலாம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஊரே உன்னை வீரன்னு பேசும்ல. ஏன்டா தடியா, நீ போட்டியில கலந்துக்க, ஜல்லிக்கட்டுல மாடு அடக்கி காட்டு. என் மகளை இந்த நிமிஷமே தாலியை கட்டி கூட்டிட்டு போடான்னு சொல்றேன். நீ போட்டியில மட்டும் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டு. அப்ப நீ வீரங்கிறத ஒத்துக்கிறேன். அப்ப அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் வீரனுக்கு கட்டி கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. நீ வேணா அப்ப கலந்துக்க போ. பாத்தியா, அது வாயை திறக்குதான்னு பாத்தியா? நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்குது. இவனையாடி நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. இவன் வீரனும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. வெறும் பைய. நான் சொல்றதுல ஒன்னும் தப்பு கிடையாது. இவனெல்லாம் கல்யாணம் பண்ணியா கொடுக்கவே முடியாது. மாமா, நான் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டுறேன். ஜல்லிக்கட்டு அடக்கி வீரங்கிற பேரை பட்டத்தை நான் வாங்கி காட்டுறேன் மாமா. என் தடிக்குட்டி, அப்படி வாடி வலிக்கே. மாட்டை அனுப்பிச்சுடுறேன், ஜல்லிக்கட்டு அடக்கிட்டு வீரங்கிற பட்டத்தை நீ வாங்கி காட்டுனே. அப்புறம் அந்த கிழவை மூஞ்சில கரிய பூசி போடுவோம். நீ கவலையா படாத, சரியா? ஏண்டா, அந்த எரும மாட்டு பையன் முத காளையை அடக்குறானான்னு பாப்போம். அவன் ஒரு இதுக்கு லாய்க்கு கிடையாது. பாப்போம் இவன் காளையை அடக்குறத நானும் பாக்குறேன். தடிமாமா, எப்படியாச்சும் காளை அடிக்கிறமாமா. எங்க அப்பா தான் வாக்கு கொடுத்துருக்காருல, இந்த நிமிஷமே தாலி கட்டி உங்க அனுப்பிச்சு வச்சிருன்னு சொல்லிருக்காருல. அம்மா, எப்படியாச்சும் மாட்டை புடிச்சு விடுமாமா. உனக்கு எஞ்சி கேட்கிறேன். இப்பவே நம்ம தாலி கட்டி நம்ம புருஷன் முன்னாடி ஆயிடுவோம். சரி கோதாவரியே, நான் முயற்சி பண்ணி பார்த்து. ஐயோ, தெரியாததுமா வாயை வேற கொடுத்துட்டு. சரி, இங்க போங்க. என் கருப்பு குட்டியே, சின்ன மாடா அவுத்துறியே, அப்பதான் கொஞ்சமாச்சும் அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். கொஞ்சம் சின்ன மாடா பார்த்து அனுப்புடா. எடுத்ததுமே எரும மாடை தான் அனுப்பி விட்டுறாத. ஐயோ, சொன்ன மாதிரியே அனுப்பி வச்சுக்கிட்டானே. ஏன் சைஸை விட இது எம்மா சைஸா இருக்குது. சிங்க களை இறங்கிருச்சு, எல்லாம் கையை தட்ட போடுங்க. கடையனே முதல் தடவை பெரிய காளைய அடக்க போறாரு. என்னே புடிச்ச அமுக்குனே. நீதான் சிங்கம்மா? தைரியமான ஆம்பளை வந்து என்னை வந்து அடக்கடா பாப்பா. வாடா, வாடி மாப்பிள்ள பாத்துக்குமா. என்ன எடுக்க நீ சிங்கமாடா? நீ சிங்கமா இல்ல மாடான்னு பாத்துருவான். வந்து நீ அடக்கடா பாப்போம். வாடு கிருஷ்ண இருப்பேன். வாடு. ஐயோ, நான் அவ்வளவு பெரிய சிங்கங்கெல்லாம் இல்ல. தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கெடுக்கிறேன். கொஞ்ச நேரம் உன்னை அடக்குற மாதிரி ஒரு ஆக்ஷன் மட்டும் போட்டுக்கிறேன். எனக்காக ஒத்திக்க. அப்பதான் என் கோதாவரியில கல்யாணம் பண்ணிக்க முடியும். இந்த வாங்கிக்கோ. ஐயோ, கருவாயா, கொம்புல மாட்டிக்கிச்சுடா. வேட்டி வந்து எடுத்து விடா. குத்திக்கிட்டு கிடக்குதுடா. வேமா வாடா. ஏடா, நீ போய் எடுத்து விடாத. அந்த தடிப்பயலுக்கு என்னமோ ஆகட்டும். இவனுக்குலாம் அது தேவையா? இவனை வீரங்கீரன்னு மாட்டடக்க வேற அனுப்பிச்சு வைக்கிறீங்க. கிழவா, டைலாக் பேசுற நேரம் இல்ல. உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்கிறேன். யாராவது என் வேட்டையை எடுத்து விட்டு நீ காப்பாத்துக்கையா? சிக்குக்கிட்டு வர மாட்டேங்குதா? இந்த வாங்கிக்கு. வீரன் மண்ணை கவி புட்டியா மண்ணை கவி புட்டியா வீரன். அதனால வீரனுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் மட்டும். வேட்டியெல்லாம் கிழிஞ்சு போச்சே. சரி, அண்ணன் வீரனை தூக்கிட்டு அங்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு ஓடுங்க. வீரன் இவன் வீரனாடா? இவன் சரியான நாரன். இவனை போய் வீரங்கிற? இது ஒன்னத்துக்கு லாய்க்கில்ல. தூக்கி அங்கிட்டு ஓரமா போட்டுட்டு அடுத்த ஆள் இறங்குகடா. அடுத்த காலையை பிடிக்கிறதுக்கு இறங்குக போங்க. மாமா, எப்படியா மாட்டை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணல, அதை நினைச்சு பாராட்டியா நீ? ஏண்டா, பெரிய மாட்டை பிடிச்ச மாதிரி சீரை போட்டுக்கிட்டு இருக்கிற. நீ ஒரு மாட்டு கொம்ப கூட தொட கிடையாது, அது முதுக கூட தொட கிடையாது. மாட்டு கொம்பல் நீ தாண்டா மாட்டிக்கிட்டு இருந்த. நீ எல்லாம் ஒன்னத்துக்கு ஆகாத வேஸ்ட் பைய. அந்த கோட்டை விட்டு வெளியே வாடா. அந்த கோட்டுக்கு தான் அசிங்கம் நீ நின்னு. சரி, அடுத்து மாட்டை அடக்குற ஆண்மகன் யாரு? எல்லாம் உள்ள போங்கப்பா. ஆம்பளைங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சேலையை கட்டி நின்றுகிட்டு இருக்கீங்களா? போங்க உள்ள. ஆம்பளைங்க தானே எல்லாருமே. போய் மாட்டடக்கிற வழிய பாருங்க, போங்க. சொல்லிக்கிட்டு இருக்கேன், எவனா உள்ள வரானா பாத்தியா? எல்லா ஊர்லயும் ஆம்பளைங்க போட்டிக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. இங்க மட்டும் ஏன்னா ஒரு பையன் கூட அந்த கோட்டுக்குள்ள வரமாட்டானு பாத்துக்க. ஆமா கருவாயா, இங்க இருக்கவங்க யாருக்கு தைரியமே இல்ல. என் கருவா குட்டிக்கு தைரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். என் கருவா குட்டி உள்ள போய் இப்ப மாடை அடக்கிட்டு வருவான் பாருங்க. எல்லாம் கைத்தட்டுல போடுங்க. கருவா குட்டி உள்ள போட்டோம். கருவையா, ஆமாண்டா. நீ போய் உள்ள ஒரு மாட்டை அடுக்குனா நீ வீரனே இந்த கிராமமே பேசுமில்ல. உள்ள போய் மாட்டை அடுக்கி காட்டுறா. நாங்களும் ஆம்பளைங்க இல்லாம இருக்கட்டும். நீ ஆம்பளை தானே, போய் உள்ள போய் மாட்டை அடுக்குற. அது ஒண்ணு இல்ல, நான் போனேன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப சேதாரமாகும். நான் வேற ரொம்ப முரட்டுத்தனமா விளையாடுவேனா, அதனாலதான் நான் இன்ன வரைக்கும் போகாம இருக்கிறேன். அதனால நான் போகாம இருக்கதான் நல்லதே. கருவாயா, அதெல்லாம் யாருக்கும் எந்த சேதாரமும் இல்ல. நீ தாராளமா போய் விளையாடு. விளையாடுறதுக்கு தானே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை வச்சிருக்கிறானுங்க. நீ போய் விளையாண்டு கப்ப ஜெயிச்சு விட்டு வாடா. அப்புறம் நீ வீரன்னு நாங்கெல்லாம் நம்புறோம்.
ஐயோ போன காலம் திரும்ப வந்திருக்குதே. இந்த காலம் அந்த தடியனையே பார்த்து அந்த முட்டை முட்டுச்சு. நம்மள என்ன பண்ண போதோ தெரியல, பிதிக்கிரும் போலயே. என்னடா கருவாக்குட்ட போயில என்ன அடக்க வரியா? நீ வாடி மாப்பிள, வா வா வா, இருக்கு பாத்துக்கலாம். நீ ஏன் பாத்துக்கலாம், வாடி மாப்பிள வா. ஐயோ இந்த மாடை எப்படி நம்மளால அடக்க முடியாது. பேசாட்டு ஒரு வழி பண்ணுவோம். பாட்டை பாடி கறந்துற வேலையதான். காளையா காளையா அதிவீர காளையா, என்னைய விட்டுரு காளையா காளையா, என் தெய்வமா வணங்குற மாடு. நீ என்னைய முட்டாம உன்னை அமைதி வழியில நான் அடக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட மடிப்பண்ணு சொல்லி செல்லமே. என் காளை மாட்டு குட்டி, உனக்கு நுனிப்புல்லு புனிப்புல்லு எல்லாம் வாங்கி போடுறேன். என் அன்புக்கு நீ அடங்கிருடி தங்கமே. ஏய் வெற்றி வெற்றி வெற்றி, மாடு என்கிட்ட அடங்கிருச்சு பாத்தீங்களா? இப்ப என்னடா சொல்லுவீங்க? மூஞ்சில கரிய பூசிக்கிறீங்களா? வெற்றி வெற்றி, என்னடா எல்லாம் அப்படி பாக்குறீங்க? இது எப்படி மாடு அடக்கணும் தானே? இது அன்பான வழியில அடக்குறது. காந்தி கூட சொல்லியிருக்காருல, எல்லாத்தையுமே அகிம்சை வழியில தான் போராடணும்னு. அதனாலதான் நானும் அகிம்சை வழியில மாட்டை அடக்கியிருக்கிறேன். அமைதியா இருந்து மாட்டை அன்பால அடக்கியிருக்கிறேன். எந்த ஊர்லயாச்சும் மாட்டை ஒருத்தனாச்சும் இப்படி அடக்கியிருப்பானா? கருவாயனை என்னைக்குமே கிரேட்டுதே. ஏ கருவாயா, எங்களுக்கு கூட இந்த புத்தி வரலடா. நீ எப்படிடா இப்படிலாம் நினப்பு வச்சிருக்கிற? பரவாயில்ல, உன் அன்பால அந்த காளை மாட்டையே அடக்கி புட்டியாடா. பரவாயில்ல, நீ பெரிய வீரந்தேன். ஐயோ மாமா, அரை மணி நேரமா அந்த மாடு கிட்ட குத்து வாங்கிட்டு போராடிட்டு இருந்தேன். நான் வீரன் கிடையாது, ஒரு பாட்டை பாடி இந்த மாடை படுக்க வச்சுட்டேன். இவன் வீரனா? எந்த ட்ரெண்ட்ல போனாலும் இந்த கிழவை என்னைய மட்டும் நல்லவே ஒத்துக்கவே மாட்டியான். ஆளி மகரை பாரு. தடியனே, மூளை அதுக்கு தானே யோசிக்கணும். நீ மூளை அப்படியே வச்ச இடத்துல வச்சிருந்தேன்னா அப்படித்தான். அங்கங்க நகர்த்தியே கொஞ்சம் யோசிக்கணும். அப்பனத்தான் இந்த மாதிரி வழியெல்லாம் உனக்கு வரும். பாத்துக்க, பாத்துல கருவாய் எப்படி மாடை அடக்கி விட்டேன்னு. என் செல்ல குட்டி, என் தங்க குட்டி, என் காளை குட்டி எப்படி அடங்கிருச்சு பாத்தியா? சரி சரி, அடுத்த போட்டி ஆரம்பிக்கலாமா? இது சிறுவர்களுக்கான போட்டி, பண்ணு திங்கிற போட்டி. எல்லா சிறுவர்களும் வந்து முன்னாடி நில்லுங்க. இங்க பாருங்கடா குட்டிகளா, இங்க இருக்க பண்ணு இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே தண்ணி குடிக்காம சாப்பிடணும் பாத்துக்க. அந்த அளவுக்கு நீங்க பண்ண பக்குவமா சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னுங்க. வச்சு அள்ளி அமுக்குனீங்கன்னா லாக் ஆயிக்கும் பாத்துக்கங்க. கருவாய் அண்ணா, போட்டி ஆரம்பமாகட்டும். டும் டும். கிளை குட்டி கருவாயா, பண்ண மெதுவா தின்னுல, அள்ளி அமுக்கிக்கிட்டு இருக்காத. பேசாட்டு லாக் ஆக்கி போகுது, கொஞ்சம் மெதுவா தின்னு. இங்க பாத்தியா, இங்க இருக்கிற 2 பசங்களும் எப்படி பொட்டாட்டா திங்கிறாங்கன்னு. நீ மட்டும் வள்ளு வதக்கு நின்னுக்கிட்டு கிடக்குற. மெதுவா தின்னுல. ஐயோ அண்ணா, விக்கிக்கு தண்ணி தண்ணி தண்ணி. கிளை, இந்த போட்டியில தண்ணி குடிக்க கூடாது சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் என்ன தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்க? ஐயா, கழனி தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கானே லூசு பையில. இது வாடா, நல்ல தண்ணி கூட தரேன். கருவாய் அண்ணா, நான் தண்ணி தானே குடிக்க கூடாது, கழனி தண்ணி தானே குடிச்சேன். அதனால நான் போட்டியில கலந்துக்கலாம். நீ தள்ளி, நான் உட்காந்து சாப்பிடுறேன். ஒழுங்கா ஓடி போல. ஒரு போட்டியில ஜெயிக்க வக்கு இல்ல, தண்ணியை குடிச்சுட்டான தண்ணி ஆளி மூஞ்சி போல. ஏடே, இந்த தம்பி தான் ஜெயிச்சா, இவனுக்கு பரிசை கொடுத்து புள்ளலாம் நாளைக்கு. சரியா? சரில, எல்லாம் கிளம்புங்க வீட்டுக்கு. கோதாவரி, இங்க எதுக்கு கோதாவரி கூட்டிட்டு வந்தா? உங்க அப்பா என்கிட்ட வந்து பார்த்தானா நம்மள செமத்தியா வாங்கி போடுவியான். பேசாட்டு கிராமத்துக்குள்ள அங்கிட்ட எங்கிட்டாவது ஒரு மறைவான இடத்துல பேசிட்டு போலாம்ல. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? மாமா, உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் கூட்டம் சொல்ல. அங்க ஒருத்தர் மேகி வித்துக்கிட்டு இருக்கேன் மாமா. மேகி மனம் நல்லா இருக்குது. எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது மாமா. எப்படியாச்சும் அந்த மேகி வாங்கி கொடு. அதுக்கு தான் உன்னை கூட்டு வந்தேன். என்கிட்ட காசு இல்ல, ஒண்ணும் இல்லை. எங்க அப்பா 2 நாளா வேலைக்கு வேற போலையா? அடகழுத, இதுதான் வேணுமா? சரி வா வா, உனக்கு வாங்கி தரேன். அந்த மேகி கடைக்குள்ள என்ன யாரையுமே காணா, வா பக்கத்துல போய் பாப்போம். என்ன மாமா இது, யாருமே காணா? மேகி கடை மட்டும் இருக்குது. ஒருவேளை பேய் இதுவும் கடையை போட்டுருக்குதா என்ன? அந்த மடப்பையில இருப்பான் போல இங்க இருந்தவே. கோதாவரி, இந்த கடை போட்டவே உங்க அப்பா மாதிரி சரியான மெண்டல் பையில இருப்பான் போல. அதனாலதான் கடையை போட்டு விட்டு என்கிட்ட போயிட்டியா. நாம இங்க இருக்கலாம் எடுத்து தின்னு போடுவோம்னு கூட தெரிய மாட்டேங்குது பாத்தியா? சரி சரி வரட்டும், அந்த முட்டா பைய வந்ததுமே சாப்பிடுவோம். தம்பியே, நான் கடை ஓனர் தான் வந்திருக்கிறேன். என்ன சாப்பிட வேணும்பா? கொஞ்சம் திரும்பி என்னைய பார்த்து சொல்லு. ஐயோ அப்பா, நீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? மாமா நீயா? நீ எப்படி மாமா இங்க வந்த? சரி வந்ததான் வந்துட்டு. என்கிட்ட காசு கம்மியா இருக்கு, ஆளுக்கு ஒரு மேகியை வாங்கி கொடு, சாப்பிட்டு விட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். சாவகாசமா போய் பேசுவோம் உட்காந்து. சொல்லு மாமா. ஏண்டா, இந்த கடையே என்னோடது. உனக்கு என்ன தைரியம் தான் என் மகளை கூப்பிட்டுட்டு என் கடைக்கே மேகி திங்கிறதுக்கு நீ வருவ? உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இப்ப பாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. ஐயோ நான் இல்லப்பா, கோதாவரி பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.